ஸ்ரீமத் பாகவத சாரம் பிரம்ம சம்ஸ்பர்ஷம் என்னும் உரையுடன் கூடியது. உரையாசிரியர் அண்ணா. பதிப்பகம் ஸ்ரீ ராமகிருஷ்ண மடம். ஸ்கந்தம் 11. துவாரகா லீலை. உத்தவ கீதை தியான மங்கலம். உத்தவர் கூறியது: கிருஷ்ணா, வேதவாதிகள் உயர் நலனை எய்த சாதனங்கள் பல என கூறுகிறார்கள். அவைகளுள் பின்பற்ற வேறுபட்ட பலவும் சிறந்தனவா அல்லது ஒன்றே முக்கியமா? ஸ்ரீ பகவான் கூறியது: ஆதியில் பிரம்மாவிற்கு என்னிடமே மனதை செலுத்தும் பக்தி யோகமாகிய எந்த தர்மமானது உபதேசிக்கப்பட்டதோ அந்த வேத வாக்கானது பிரளய காலத்தில் மறைந்து போயிற்று. பிரம்மாவால் அது தனது முதல் குமாரனாகிய ஸ்வயம்புவ மனுவுக்கு மீண்டும் உபதேசிக்கப்பட்டது. அவரிடமிருந்து பின்னர் பிருகு முதலிய 7 பிரம்ம ரிஷிகள் உபதேசம் பெற்றனர். அம்முனிவர்களிடமிருந்து அவர்களுடைய புத்திரர்களான தேவர்களும் தானவர்களும் குஹ்யகர்களும் மனுஷ்யர்களும் மற்றவர்களும் உபதேசம் பெற்றார்கள். சத்வம், ரஜஸ், தமஸ் ஆகிய குணங்களை மேற்கொண்டு பிறந்த இவர்களுடைய இயற்கை குணங்கள் பலவாறானவை. இவைகளால் உயிர்கள் வேறுபடுகின்றன. உயிர்களின் மதிகளும் அவ்வாறே வேறுபடுகின்றன. எல்லோருக்கும் இயற்கை எப்படியோ அப்படியே விசித்திரமான வாக்குகளும் வேத வாதங்களும் பெருகுகின்றன. இவ்விதம் இயற்கையின் வேறுபாட்டால் சில மனிதர்களின் மதிகள் பரம்பரையாக பேதமடைகின்றன. இன்னும் சிலர் வேதத்தை மறுக்கும் பாஷண்ட புத்தியுடையவர்களாகவும் ஆகின்றனர். புருஷ சிரேஷ்டனே, என் மாயையால் மதிமயங்கிய புருஷர்கள் தொழிலுக்கும் விருப்பத்துக்கும் இணங்க உயர் நலனை பலவிதமாக கூறுகிறார்கள். இவர்களுக்குள்ள உலகங்கள் ஆதியும் அந்தமும் உடையவைகள், கர்மங்களால் ஏற்பட்டவைகள், முடிவில் துன்பம் தருபவைகள், இருள் சூழ்ந்தவைகள், அற்ப சுகம் உடையவைகள், துக்கம் மிகுந்தவைகள். சபைக்குரியவனே, எங்கும் எதையும் வேண்டாதவனும் என்னிடம் மனதை அர்ப்பணம் செய்தவனும் ஆகிய புருஷனுக்கு நானே ஆத்மாவாக பிரகாசிப்பதால் ஏற்படும் சுகம் எதுவோ அது விஷயங்களில் மனம் செலுத்தியவர்களுக்கு எங்கனம் ஏற்படும்? உடைமையற்றவனும் கர்மேந்திரியங்களும் ஞானேந்திரியங்களும் அடங்கியவனும் சமச்சித்தனும் என்னிடம் சந்தோஷிக்கும் மனம் உடையவனுமாகிய புருஷனுக்கு திசைகளெல்லாம் சுகமாயிருக்கின்றன. என்னிடம் மனதை அர்ப்பணம் செய்தவன் பிரம்மாவின் பதவியையோ இந்திர பதவியையோ பூலோகத்தை ஆளும் பதவியையோ பாதாளத்தின் ஆட்சியையோ விரும்ப மாட்டான். யோக சித்திகளையும் விரும்ப மாட்டான். மோட்சத்தையும் விரும்ப மாட்டான். என்னை தவிர மற்ற எதையும் விரும்ப மாட்டான். நீர் எனக்கு பிரியராவது போல் பிரம்மாவோ சங்கரரோ சங்கர்ஷனரோ பிரியமுள்ளவர்கள் அல்லர். ஸ்ரீ தேவியும் பிரியமுள்ளவள் அல்லல். என் மூர்த்தியும் பிரியமுள்ளது அல்ல. எதையும் வேண்டாதவனும் சாந்தனும் வைரமில்லாதவனும் சமமான நோக்கம் உள்ளவனும் முனியுமாகிய புருஷனை அவனுடைய பாத தூளிகளால் உலகங்களை பரிசுத்தம் செய்யலாமென்று நான் எப்பொழுதும் அனுசரிக்கின்றேன். உடைமை அற்றவர்களும் என்னிடம் அன்பு பூண்டவர்களும் சாந்தர்களும் உயிர்கள் அனைத்திலும் வாத்சல்யம் உள்ளவர்களும் காமவசப்படாத புத்தி உடையவர்களும் என் பக்தர்களுமான மகான்கள் அபேட்சையின்மையினால் அடையும் சுகம் எதுவோ அதை மற்றவர்கள் அறியார்கள். என்னுடைய பக்தன் இந்திரியங்களை ஜெயிக்காதவனாயினும் விஷயங்களால் பாதிக்கப்பட்டவனாயினும் திடமான பக்தியின் பலத்தால் பெரும்பாலும் விஷயங்களிடமிருந்து அவமதிப்பை அடைய மாட்டான். தீயில் ஸ்புடம் போடப்பட்ட பொன் அழுக்கு நீங்கி இயற்கையான பிரகாச ரூபத்தை அடைவது போல் ஆத்மாவானது என்னிடம் பக்தி யோகத்தால் கர்ம வாசனையை விட்டு என் ஸ்வரூபத்தை அடைகிறது. விஷயங்களை தியானிக்கும் புருஷனுடைய மனம் விஷயங்களில் பற்றுதல் அடைகிறது. என்னை நினைப்பவனுடைய மனம் என்னிடம் லயிக்கிறது. ஸ்திரீகளுடைய சேர்க்கையையும் ஸ்திரீகளுடன் சேருபவர்களின் சேர்க்கையையும் வெகு தூரத்தில் விலக்கி தீரனாகவும் சாவதானனாகவும் பயமற்ற தனி இடத்தில் இருந்து கொண்டு என்னை தியானம் செய்ய வேண்டும். புருஷனுக்கு ஸ்திரீகளின் சேர்க்கையாலும் ஸ்திரீகளுடன் சேருபவர்களின் சேர்க்கையாலும் துன்பமும் பந்தமும் உண்டாவது போல் மற்ற எவ்வகையிலும் உண்டாகாது. உத்தவர் கூறியது: தாமரை கண்ணா,
மோட்சத்தை விரும்பியவன் உம்மை எவ்விதம் எந்த வடிவத்தில் தியானம் செய்ய வேண்டும்? இந்த தியான முறையை நீர் எனக்கு உபதேசித்து அருளல் வேண்டும். ஸ்ரீ பகவான் கூறியது: உடல் நிமிர்ந்து சமமான ஆசனத்தில் சுகமாக அமர்ந்து கைகளை மடிமீது வைத்து தன் மூக்கு நுனியில் பார்வையை வைத்து பூரகம், கும்பகம், ரேச்சகம் இவைகளால் பிராணனுடைய மார்க்கத்தை சோதிக்க வேண்டும். ரேச்சகம், கும்பகம், பூரகம் என்ற எதிரிடை கிரமத்திலும் மெதுவாக அபியசிக்க வேண்டும். இந்திரிய ஜெயமுடையவனாக இருக்க வேண்டும். மணியின் நாதம் போல் இடைவிடாது ஹிருதயத்தில் விளங்குவதும் தாமரை நூல் போல் மெல்லியதுமான ஓங்காரத்தை பிராணனால் மேலே சகஸ்ராரம் வரை கொண்டு சென்று அங்கே ஓங்கார துவனியை நிலைநாட்ட வேண்டும். இவ்விதம் பிரணவத்துடன் பிராணாயாமத்தை 3 காலத்திலும் 10 தடவை அபியாசம் செய்வானாயின் 1 மாதத்திற்குள் வாயுவை ஜெயித்தவன் ஆவான். மேலே தண்டும் கீழே முகமும் உடையதாய் முகிழாய் வாழை பூ போல் 8 இதழ்களுடனும் கர்ணிகையுடனும் கூடியதாய் உடலினுள் இருக்கும் ஹிருதயமாகிய தாமரையை மேல் நோக்கி இருப்பதாய் பாவித்து அதன் கர்ணிகையில் சூரியனையும் சந்திரனையும் அக்னியையும் ஒன்றன் மேல் ஒன்றாக தியானம் செய்ய வேண்டும். அக்னியின் நடுவில் என்னுடைய இந்த தியான மங்கள ரூபத்தை ஸ்மரிக்க வேண்டும். குறிப்பு: பிராணாயாமம் சகற்பம் அகற்பம் என்று 2 வகை. பிரணவத்துடன் செய்யும் சகற்ப பிராணாயாமம் சிறந்தது ஆகையால் அது இங்கு கூறப்படுகிறது. சமமானதும் மிகவும் சாந்தமானதும் சுமுகமானதும் நீண்டு அழகிய 4 புஜங்களை உடையதும் மனதுக்கு இனியதும் அழகிய கழுத்தும் அழகிய கன்னங்களும் உடையதும் பரிசுத்தமான புன்முறுவல் உடையதும் சமமான செவிகளில் பொருந்தி பிரகாசிக்கும் மகர குண்டலங்களுடன் கூடியதும் பொன்னாடை அணிந்ததும் மேக சியாமல வர்ணம் உடையதும் ஸ்ரீவத்சம் என்னும் மருவுக்கும் ஸ்ரீதேவிக்கும் இருப்பிடமானதும் சங்கம், சக்கரம், கதை, பத்மம், வனமாலை இவைகளால் அலங்கரிக்க பெற்றதும் தண்டைகளுடன் விளங்கும் பாதங்களை உடையதும் கௌஸ்துப மணியின் ஒளியுடன் கூடியதும் பிரகாசம் பொருந்திய கிரீட்டம், கடகம், மேகலை, தோள் வளை ஆகியவற்றை உடையதும் எல்லா அவயவங்களும் அழகியதும் மனதை கவர்வதும் அனுக்கிரகம் செய்யும் அழகிய முகமும் கண்களும் உடையதும் இளமை பொலிவதுமான என்னுடைய இந்த ரூபத்தை எல்லா அவயவங்களிலும் மனதை செலுத்தி தியானம் செய்ய வேண்டும். தீரனாகிய புருஷன் இந்திரியங்களை எல்லா விஷயங்களினின்றும் மனதால் இழுத்து புத்தியின் உதவியால் அந்த மனதை அவயவங்கள் அனைத்துடன் கூடிய என்னிடம் சேர்க்க வேண்டும். எங்கும் பறந்து நிற்கும் அந்த சித்தத்தை இழுத்து ஒரே அவயவத்தில் தாரணை செய்ய வேண்டும். மீண்டும் மற்ற அவயவங்களை நினைக்க கூடாது. அப்படி தாரணை செய்ய வேண்டியது புன்முறுவல் பூத்த முக மண்டலத்தையே. முகத்தில் நிலை பெற்ற சித்தத்தை இழுத்து ஆகாயத்தில் தாரணை செய்ய வேண்டும். பின்பு சுத்த பிரம்மமாகிய என்னிடம் நிலை பெற்று எதையும் நினைக்கக்கூடாது. இவ்விதம் நிலை பெற்ற புத்தியுடைய புருஷன் தன்னிடம் என்னையும் சர்வஸ்வரூபியான என்னிடம் தன்னையும் ஒளியில் ஒளி கலந்தாற்போல் பார்ப்பான். இவ்வாறு மிகவும் தீவிரமான தியானத்தால் மனதை ஆத்மாவிடம் சேர்க்கும் யோகிக்கு பார்க்கப்படும் பொருள், பார்ப்பவன் என்ற அறிவு, பார்க்கும் செயல் என்ற வேற்றுமை மயக்கம் விரைவில் ஒழிவடைகிறது. இந்திரியங்களை ஜெயித்தவனும் சுவாசத்தை ஜெயித்தவனும் என்னிடம் மனதை தாரணை செய்தவனுமாகிய யோகிக்கு சித்திகள் உண்டாகின்றன. யோகத்தின் கரை கண்டவர்களால் சித்திகள் 18 என்றும் அவ்வாறே தாரணைகள் என்றும் கூறுகிறார்கள். அவைகளில் 8 என்னை முக்கியமாக கொண்டவை, 10 குணங்களை காரணங்களாக கொண்டவை. உடல் சிறுத்தல், பெருத்தல், கணம் குறைதல், அனிமா, மகிமா, லகிமா என்ற 3 சித்திகள் எல்லா பிராணிகளின் இந்திரியங்களுடன் கூடி நிற்றலாகிய பிராப்தி, கேட்கப்படும் உலகிலும் பார்க்கப்படும் உலகிலும் மறைந்துள்ள விஷயங்களை அறியும் சக்தியாகிய பிராகாமியம், மாயையை ஏவும் திறமையாகிய ஈசித்வம், குணங்களின் வசமாகாமல் அவற்றை தன் வசமாக்கி குணங்களில் பற்றற்றிருக்கும் வசித்துவம், விரும்பியதை எய்தும் சித்தி என சித்தம் அழகியவனே. 8 சித்திகளும் என்னுடைய தியானத்தால் இயற்கையாகவே ஏற்படுபவைகள்.
குணங்களை காரணமாக கொண்ட 10 சித்திகள் இந்த தேகத்தில் பசிதாகம் இல்லாமல் இருப்பது, தூரத்தில் நிகழ்வதை பார்ப்பது கேட்பது, மனோவேகத்தில் செல்லுதல், விரும்பிய வடிவத்தை எடுத்து கொள்ளுதல், பிறர் தேகத்தில் புகுதல், விரும்பியபோது மரணமடைதல், தேவர்கள் கூடி விளையாடுதலை உடனிருந்து பார்த்தல், எண்ணியதை எண்ணியவாறு எய்தல், தடைப்படாமற் செல்லும் கட்டளை, 3 காலங்களையும் அறியும் திறமை, குளிர் வெப்பம் முதலிய இரட்டைகளின் ஜெயம், பிறர் மனம் முதலியவற்றை அறிதல், அக்னி சூரியன் ஜலம் விஷம் முதலியவற்றை கட்டுதல், பிறரால் ஜெயிக்கப்படாமை ஆகிய இவையெல்லாம் யோக தாரணையால் ஏற்படும் மற்ற சித்திகள். இவை உத்தேசமாக கூறப்பட்டன. என்னை விட எதையும் மேலாக கருதாத யோகி சத்தியஸ்வரூபியான என்னிடம் மனதை நிறுத்தி எந்த சமயத்தில் எவ்வாறு எண்ணுகிறானோ அதை அவ்வாறே அடைகிறான். அனைத்தையும் ஆள்பவனும் அனைத்தையும் வசமாக கொண்டவனுமான என்னுடைய ஸ்வபாவத்தை எந்த புருஷன் அடைந்தவனோ அவனுடைய கட்டளை என் கட்டளை போல் எங்கும் வீணாகாது. என்னிடம் பக்தியால் பரிசுத்தமான மனம் உடையவனும் தாரணைகளை அறிந்தவனுமான அந்த யோகிக்கு பிறப்பும் இறப்பும் அடங்கலாக 3 காலத்தையும் வியாபிக்கும் சித்தி உண்டாகிறது. என்னை சார்ந்த யோகத்தில் பாடுபட்டு பழகிய சித்தமுடைய முனிவனுக்கு அவனுடைய யோகமயமான தேகம் அக்னி முதலியவைகளால் அழிவுறாது. ஜல ஜந்துக்களுக்கு ஜலம் கெடுதி செய்யாதவாறு ஸ்ரீவத்சம் முதலியவற்றால் அலங்கரிக்கப் பெற்ற என்னுடைய வடிவங்களை கொடி குடை விசிறி முதலியவற்றுடன் தியானிக்கும் யோகி பிறரால் ஜெயிக்கப்படாதவன் ஆவான். இந்திரியங்களை ஜெயித்து அடங்கியவனும் மூச்சையும் மனதையும் ஜெயித்தவனும் என்னிடம் தாரணையை நிலையாக கொண்டவனுமான முனிக்கு எந்த சித்திதான் அடைதற்கரிது? ஆனால் என்னை அடைய விரும்பி உத்தம யோகத்தை கை கொண்டவனுக்கு இவைகளை இடையூறுகளாகவே கூறுகிறார்கள். இவை வீண் கால போக்குக்கே காரணமாகின்றன. பிறப்பாலும் மூலிகைகளாலும் தவத்தாலும் மந்திரத்தாலும் ஏற்படும் சித்திகள் எவையோ அவை அனைத்தையும் ஒருவன் என்னிடம் யோகத்தால் அடைவான், மற்றவைகளால் அடைய மாட்டான். ஆகையால் மற்ற யோக மார்க்கங்களை என் பக்தன் விட வேண்டும். சித்திகள் அனைத்திற்கும் வேதவாதிகளுடைய தர்மத்திற்கும் சாங்கியத்திற்கும் யோகத்திற்கும் அனைத்திற்கும் காரணமாய் இருப்பவனும் ஆள்பவனும் அளிப்பவனும் நானே. பிருத்திவி அப்பு தேயு வாயு என்ற பொருள்களில் சூக்ஷ்மமான மகாபூதங்கள் உள்ளும் வெளியும் வியாபித்திருப்பது போல் உடல் படைத்தோரின் ஆத்மாவாகிய நான் உள்ளும் வெளியும் ஆவரணம் இல்லாமல் வியாபித்திருக்கின்றேன். உத்தவர் கூறியது. சிறந்த ஐஸ்வர்யங்களுக்கு இருப்பிடமான அச்சுதா, பூமியிலோ ஸ்வர்க்கத்திலோ பாதாளத்திலோ திசைகளிலோ உம்முடைய பெருமைகளாக கருதப்படுபவை எவையோ அவற்றையெல்லாம் எனக்கு சொல்ல வேண்டும். பரிசுத்தத்திற்கு உறைவிடமாகிய உமது பாத கமலங்களில் பணிகின்றேன். ஸ்ரீ பகவான் கூறியது. கேள்வி கேட்க தெரிந்தவர்களில் சிறந்தவனே, சத்ருக்களுடன் போர் புரிய விரும்பிய அர்ஜுனனாலும் குருக்ஷேத்திரத்தில் நான் இதே கேள்வியை கேட்கப்பட்டேன். உத்தவா, நான் இவ்வுயிர்களுக்கு ஆத்மா, நண்பன், ஈஸ்வரன். நான் உண்டாய பொருள் அனைத்துமாயிருப்பவன், அவற்றின் பிறப்பும் இருப்பும் முடிவுமாயிருப்பவன். நான் செல்பவர்களின் கதியாகிறேன், கணக்கிடுபவர்களிடம் காலமாகிறேன். குணங்களில் நான் சமத்துவமாகிறேன், குணம் உள்ளவைகளில் இயற்கையான குணமாகிறேன். குணங்களில் சூத்திரம் போன்ற மகத் தத்துவமாயிருக்கின்றேன், மகாத்மாக்களின் மகத்துவமாய் இருக்கின்றேன். சூக்ஷ்மங்களுள் ஜீவனாகிறேன், ஜெயித்தற்கரியவற்றுள் மனமாகிறேன். வேதங்களுக்கு ஹிரண்ய கர்ப்பன் ஆகின்றேன், மந்திரங்களுக்குள் 3 எழுத்தடங்கிய பிரணவமாகிறேன். அக்ஷரங்களில் அகாரமாயிருக்கின்றேன், சந்தங்களுக்குள் 3 பாதமுடைய காயத்ரியாய் இருக்கின்றேன். முனிவர்களுள் நாராயணனாகவும் பிரம்மச்சாரிகளுள் சனத்குமாரர்களாகவும் இருக்கின்றேன். தர்மங்களுள் சந்நியாசமாயிருக்கின்றேன், க்ஷேமங்களுள் வெளிச்செல்லாத மதியாயிருக்கின்றேன். வேதத்தை வகுத்தவர்களுள் துவைபாயனராயிருக்கின்றேன், கவிகளுள் ஞானியாகிய சுக்ராச்சாரியராயிருக்கின்றேன். பகவான்களுக்குள் வாசுதேவராகவும் பாகவதர்களுக்குள் நீயாகவும் இருக்கின்றேன்.
கிம் புருஷர்களுக்குள் ஹனுமானாகவும் வித்யாதரர்களுக்குள் சுதர்சனனாகவும் இருக்கின்றேன். பிராமண பக்தர்களுக்குள் நான் பலியாகவும் வீரர்களுள் அர்ஜுனனாகவும் இருக்கின்றேன். தேஜஸ், செல்வம், கீர்த்தி, ஐஸ்வர்யம், நாணம், தியாகம், மன மகிழ்ச்சி, பாக்கியம், வீரியம், பொறுமை, விஞ்ஞானம் இவை எங்கெங்குளவோ அவை என் அம்சங்களாகின்றன. இவ்வாறாக என் விபூதிகள் உனக்குச் சுருக்கமாக சொல்லப்பட்டன. மனதின் கற்பனைகள் உண்மையில் இல்லாதவையாயினும் வாயினால் சொல்லப்படுவது போல் இவை என்னிடம் உன் சித்தத்தை நிறுத்துவதற்காக ஆகின்றன. வாக்கை அடக்கு, மனதை அடக்கு, பிராணனை அடக்கு, இந்திரியங்களை அடக்கு, புத்தியை புத்தியால் அடக்கு, மீண்டும் சம்சாரத்தில் உழலமாட்டாய். எந்த துறவி புத்தியால் வாக்கையும் மனதையும் அடக்கவில்லையோ அவனுடைய விரதமும் தவமும் ஞானமும் வேகாத மண்குடத்தில் வைத்த நீரை போல் ஒழுகிப்போம். ஆகையால் என்னை முக்கியமாக கொண்டவன் என்னிடம் பக்தியுடன் கூடிய புத்தியால் வாக்கையும் மனதையும் பிராணன்களையும் அடக்க வேண்டும். அதனால் பரிபூர்ண நிலை எய்துவான். உத்தவர் கூறியது: முன்பு நீர் கூறிய பக்தியை அங்கமாக கொண்ட தர்மம் வர்ணாசிரம ஒழுக்கத்தை கைக்கொண்டவர்க்கும் 2 கால் பிராணிகளாகிய ஏனையோருக்கும் எல்லோருக்கும் பொதுவாகும். தாமரை கண்ணா, அவரவர்களுக்குரிய தர்மத்தை எப்படி அனுஷ்டித்தால் மானிடர்களுக்கு உம்மிடம் பக்தி உண்டாகுமோ அதை எனக்கு கூறி அருளுதல் வேண்டும். ஸ்ரீ பகவான் கூறியது: ஆதியில் ஹிருதயத்தில் பிரணவம் மட்டுமே வேதம். நான் ஒருவன் தர்மார்த்த காம மோக்ஷம் என்ற 4 கால்களை உடையதும் மனதிற்கு விஷயமுமாகிய தர்மம். மாசற்ற தபஸ்விகள் ஹம்ச ரூபியான என்னை உபாசிக்கிறார்கள். மகாபாகியசாலியே, திரேதாயுகத்தின் ஆதியில் என் உள்ளத்திலிருந்து மூச்சு காற்றின் மூலம் வேத வித்யை உண்டாயிற்று. அதிலிருந்து நான் 3 வகையான யக்ஞ ரூபி ஆனேன். அப்போது உள்ளிந்திரிய அடக்கம், வெளியிந்திரிய அடக்கம், தமம், பரிசுத்தம், சந்தோஷம், பொறுமை, நேர்மை, என்னிடம் பக்தி, தயை, சத்தியம் ஆகியவை அந்தணனுடைய இயற்கை குணங்கள் ஆயின. புத்தி கூர்மை, தேக பலம், தைரியம், சூரத்தனம், பொறுமை, உதார குணம், முயற்சி, அழுத்தம், பிராமண பக்தி, ஆளும் தன்மை ஆகியவை க்ஷத்ரியனுடைய இயற்கை குணங்கள் ஆயின. தெய்வ நம்பிக்கை, தானத்தில் நிஷ்டை, டம்பமின்மை, பிராமண சேவை, பொருள் சேர்ப்பதில் போதுமென்ற மனமின்மை ஆகியவை வைசியனுடைய இயற்கை குணங்கள் ஆயின. 3 வர்ணத்தாருக்கும் பசுக்களுக்கும் தேவர்களுக்கும் கபடமின்றி பணி செய்தல், அதில் கிடைத்ததை கொண்டு சந்தோஷம் அடைந்தல் ஆகியவை ஏனையோருடைய இயற்கை குணங்கள் ஆயின. அஹிம்சையும் சத்தியமும் களவின்மையும் காம குரோத லோபமின்மையும் உயிர்களிடம் அன்பும் நல்லதை நாடும் எண்ணமும் ஆகிய இந்த தர்மம் எல்லா வர்ணத்தாருக்கும் பொதுவாகும். த்விஜன், அதாவது பிராமணனும் க்ஷத்ரியனும் வைசியனும் வரிசை கிரமத்தில் கர்ப்பாதானம் முதலிய சம்ஸ்காரங்களுக்கு பின் 2வது பிறவியாகிய உபநயனத்தை பெற்று குருகுல வாசம் செய்து இந்திரியங்களை அடக்கி ஆச்சாரியனால் அழைக்கப்பட்டு வேதாத்தியனம் செய்ய வேண்டும். ஸ்நானம், போஜனம், ஹோமம் இவைகள் செய்யும்போது ஜப காலத்திலும் மற்ற காலத்திலும் மௌனமாயிருக்க வேண்டும். ஆச்சாரியனுக்கு பணிவிடை செய்பவனாயும் அடிமையைப் போல் எப்பொழுதும் அவர் அருகில் இருக்க வேண்டும். வேத விரதத்தை கைக்கொண்ட பிரம்மச்சாரி ஒருபோதும் ரேதஸை நழுவ விடக்கூடாது. தானாக ரேதஸ் நழுவினால் நீராடி பிராணாயாமம் செய்து காயத்ரி ஜபம் செய்ய வேண்டும். கிரகஸ்தன் ஆகாத அந்த பிரம்மச்சாரி ஸ்திரீகளை பார்ப்பது, தொடுவது, அவர்களுடன் பேசுவது, பரிகாசம் செய்வது முதலியவற்றை செய்யக்கூடாது. ஆணும் பெண்ணுமாகிய பிராணிகள் புணர்வதையும் பார்க்கக்கூடாது. குருவுக்கு தட்சிணை கொடுத்து குரு மகிழ்ச்சி அடைந்த பின் ஸ்நாதகனாக வேண்டும். பின்பு கிரகஸ்தாசிரமத்தையோ வானப்பிரஸ்தாசிரமத்தையோ அல்லது பிராமணனாயின் சந்நியாசத்தையோ அடையலாம். என்னிடம் பக்தியுள்ளவனாக ஒரு ஆசிரமத்தினின்று மற்றொரு ஆசிரமத்தை கைக்கொள்ள வேண்டும். வேறு விதமாய் செய்யக்கூடாது. கிரகஸ்தாசிரமத்தை விரும்புபவன் தனக்கு நிகரானவளும் கிரமப்படி உரிய வர்ணத்தை சார்ந்தவளும் வயதில் சிறியவளும் குற்றமற்றவளும் ஆகிய மனைவியை ஏற்க வேண்டும்.
இரு பிறப்பாளர் யாவருக்கும் யாகம், அத்தியனம், தானம் கொடுத்தல் இவை பொதுவாகும். தானம் வாங்குதல், அத்தியனம் செய்வித்தல், யாகம் செய்வித்தல் ஆகியவை பிராமணனுக்கு மட்டும் உரியவை. தானம் வாங்குதல் தவத்தையும் தேஜஸையும் கீர்த்தியையும் பழுதுபடுத்தும் என்று கருதுபவன் அத்தியனம் செய்வித்தல், யாகம் செய்வித்தல் என்ற மற்ற இரண்டாலுமோ அல்லது அதுவும் தோஷமுடையதென கொண்டவன் வயல்களில் சிதறிய தானியத்தை கொண்டாவதோ ஜீவிக்க வேண்டும். பிராமணனுடைய இந்த தேகமானது அற்பமான காமத்தை உத்தேசித்து செல்லாது. இவ்வுலகில் வருந்தி செய்யப்படும் தவத்தையும் மேலுலகில் முடிவில்லாத சுகத்தையுமே கருதி செல்லும். வேதாத்தியனம் ஸ்வாதாகாரம், பித்ரு பூஜை ஸ்வாகாகாரம், அதாவது தேவ பூஜை, பலி, அன்னதானம் முதலியவைகளால் என் ரூபமுடைய தேவர்களையும் ரிஷிகளையும் பித்ருக்களையும் பூதங்களையும் செல்வத்துக்கு தகுந்த முறையில் தினந்தோறும் 3 வர்ணத்தாரும் பூஜிக்க வேண்டும். முயற்சியின்றி கிடைத்த பொருளை கொண்டோ பரிசுத்தமான வழியில் தேடி அடைந்த பொருளை கொண்டோ வேலையாட்களை பீடிக்காமல் யாகங்களை செய்து என்னை ஆராதிக்க வேண்டும். குடும்பியாயினும் கிரகஸ்தன் குடும்பங்களில் பற்றுதல் அடையக்கூடாது. ஈஸ்வர ஆராதனையில் தவறக்கூடாது. அறிவாளியானவன் பார்க்கப்படுவது அழிவது போல் பார்க்கப்படாதவைகளும் ஸ்வர்காதி லோகங்களும் அழிவுள்ளவையே என்பதை உணர வேண்டும். மக்கள், மனைவிகள், நண்பர்கள், உறவினர் ஆகியவர்களின் கூட்டுறவு வழிபோக்கர்களின் சேர்க்கைக்கு சமானம். நித்திரை வரும்போது தோன்றும் கனவு நித்திரையுடன் அழிவது போல் ஒவ்வொரு தேகத்துடனும் தோன்றும் உறவினர்கள் தேகம் மறையும் போது கனவு போல் அழிகின்றனர். இவ்விதம் யுக்தியால் ஆராய்ந்தறிந்து வீடுகளில் அதிதியைப் போல் வசித்து அகங்கார மமகாரம் இல்லாதவனாய் வீடுகளில் தலைப்படாமல் இருக்க வேண்டும். கிரகஸ்தாசிரமத்திற்குரிய கர்மங்களால் பக்தியுள்ளவன் என்னை வழிபடுபவனாக இருக்க வேண்டும். அல்லது வனம் செல்ல வேண்டும். அல்லது சந்ததி உடையவனாயின் சந்நியாசம் செய்து கொள்ள வேண்டும். எவன் வீட்டில் பற்று மிகுந்தவனாகவும் மக்கள் சொத்து முதலியவற்றில் ஆசையால் வருந்துபவனாகவும் ஸ்திரீகளுக்கு வசப்பட்டவனாகவும் குறுகிய நோக்கம் உள்ளவனாகவும் மூட்டனாகவும் இருக்கின்றானோ அவன் நான் என்னுடையது என்று கட்டுக்கு உள்ளாகிறான். ஐயோ, என் தாய் தந்தையர் வயதானவர்கள், மனைவியோ இளம் குழந்தைகளை உடையவள், பிரஜைகள் நாதனற்றவர்கள், நான் இல்லாமல் தீனர்களாய் தவிக்கும் இவர்கள் எப்படி பிழைப்பார்கள் என்று இவ்வாறு கிரகஸ்தாசிரம வாசனையால் பல வகையில் சிதறிய மனமுடையவனும் மதி இழந்தவனுமாகிய இவன் திருப்தி அடையாமல் அவர்களை நினைத்து கொண்டே மரணமடைந்து இருள் சூழ்ந்த நிலையில் புகுந்து தாழ்ந்த பிறவியை அடைகிறான். வனத்தில் வசிக்க விரும்பியவன் புத்திரர்களிடம் மனைவியை ஒப்புவித்துவிட்டோ அல்லது கூட அழைத்துச் சென்றோ ஆயுளின் 3வது பாகம் வரையில் சாந்தனாக வசிக்க வேண்டும். வனத்தில் கிடைக்கக்கூடிய பரிசுத்தமான காய், கிழங்கு, பழம் முதலியவற்றால் வாழ்க்கையை நடத்த வேண்டும். மர உரி, புல், இலை, தோல் இவைகளை ஆடையாக அணிய வேண்டும். வாழ்க்கைக்கு வேண்டிய அனைத்தையும் வானப்பிரஸ்தன் காலத்தையும் தேசத்தையும் சக்தியையும் உணர்ந்து அவ்வப்போது தானே தேடிக்கொள்ள வேண்டும். மற்ற சமயத்திலோ பிறராலே சேகரிக்கப்பட்டதை ஏற்றுக்கொள்ளக்கூடாது. இவன் எப்பொழுது மூப்பினால் நடுக்கமடைந்து நியமத்தில் திறமை அற்றவன் ஆகிறானோ அப்பொழுது அக்னிகளை தன்னிடம் ஆரோபணம் செய்து கொண்டு என்னிடம் மனதை செலுத்தி அக்னியில் பிரவேசிக்க வேண்டும். கர்மத்தின் பயனாக அடையக்கூடியவைகளும் நரகத்திற்கே ஒப்பானவைகளுமான மேலுலகங்களிலும் திடமான வைராகியம் ஏற்பட்டால் அப்பொழுது உடல் வன்மை இருந்தாலும் அக்னி காரியத்தை நிறுத்தி சந்நியாசியாக வேண்டும். வேதத்தில் கூறிய விதம் என்னை பூஜித்து ரித்விக்குகளிடம் யாவற்றையும் கொடுத்து பிராணனில் அக்னிகளை அமைத்து எதிலும் ஆசை இல்லாதவனாய் கிளம்ப வேண்டும். சந்நியாசம் செய்து கொள்ளும் வேதியனுக்கு தேவர்கள் மனைவி முதலியவர்களின் ரூபமாக வந்து இவன் நம்மை அலட்சியம் செய்து மேலே செல்லுகிறான் என்ற எண்ணத்துடன் விக்னங்களை செய்வார்கள். முனிவனாகிய துறவி கௌபீனத்தை தவிர வேறு வஸ்திரம் தரிக்க விரும்பினால் கௌபீனத்தை மறைக்கும் அளவு வஸ்திரம் தரிக்கலாம். தண்டம், ஜலபாத்திரம் இவைகளை தவிர ஏற்கனவே நீக்கப்பட்ட வேறு எதையும் ஆபத்தில்லாத சமயத்தில் வைத்து கொள்ளக்கூடாது.
பார்வையால் சுத்தமான இடத்தில் பாதத்தை வைக்க வேண்டும். வஸ்திரத்தால் வடிகட்டி சுத்தமான ஜலத்தை பானம் செய்ய வேண்டும். சத்தியத்தால் சுத்தமான வார்த்தையை சொல்ல வேண்டும். மனசாட்சியால் சுத்தமான செயலை செய்ய வேண்டும். மௌனமும் ஆசை விடுதலும் காமிய கர்ம தியாகம் பிராணாயாமமும் வாக்குக்கும் காயத்திற்கும் மனத்திற்கும் தண்டங்கள் ஆகின்றன. உத்தவா, எவனுக்கு இவைகள் இல்லையோ அவன் மூங்கில் தண்டங்களால் துறவியாகிவிட மாட்டான். 4 வர்ணங்களில் இழிவானவர்களை விலக்கி முன்பே நிச்சயிக்கப்படாத ஏதோ 7 வீடுகளில் பிக்ஷை எடுக்க வேண்டும். எது கிடைத்ததோ அதை கொண்டு திருப்தி அடைய வேண்டும். கிராமத்திற்கு வெளியிலுள்ள குளத்திற்கு சென்று அங்கு ஆச்சமனம் செய்து தேவதைகளுக்கும் பூதங்களுக்கும் யாச்சகர்களுக்கும் பாகம் கொடுத்து பரிசுத்தமான மிகுதியை கொண்டு வந்து வீணாகாமல் இருக்கும்படி புஜிக்க வேண்டும். பற்றற்றவனாகவும் இந்திரியங்களை அடக்கியவனாகவும் ஆத்மாவினிடம் விளையாட்டும் ஆத்மாவினிடம் மகிழ்ச்சியும் ஆத்மாவிடமே இருப்பும் உடையவனாகவும் அனைத்தையும் சமமாய் பார்ப்பவனாகவும் ஒருவனாகவும் இந்த பூமியில் சஞ்சரிக்க வேண்டும். ஞானத்தில் நிலை பெற்று தனது பந்தத்தையும் மோட்சத்தையும் பற்றி கவனிக்க வேண்டும். இந்திரியங்களின் சிதறலே பந்தம், அவற்றின் அடக்கமே மோட்சம். பார்க்கப்படும் இந்த பிரபஞ்சத்தை ஒரு பொருட்டாக பார்க்கக்கூடாது. ஏனென்றால் இது அழிவுடையது. இகத்திலும் பரத்திலும் பற்று நீங்கிய மனம் உடையவனாய் ஆசை வைத்தவைகளினின்று ஒழிவடைய வேண்டும். ஞானத்தில் நிலை பெற்றவனும் வைராகியம் உள்ளவனும் ஆகிய என் பக்தன் எதையும் வேண்டாதவனாய் அடையாளங்களுடன் கூடிய ஆசிரமங்களை விட்டு விதிகளுக்கு அப்பாற்பட்டவனாய் சஞ்சரிக்க வேண்டும். வேதவாதத்தில் மிகுந்த ஆவல் அடையக்கூடாது. பாஷண்டனாகவும் யுக்த வாதம் செய்பவனாகவும் இருக்கக்கூடாது. வரட்டு வாதங்களிலும் தர்க்கங்களிலும் ஒரு பட்சத்தையும் ஆசிரயிக்க கூடாது. முனிவன் தற்செயலாக கிடைத்த அன்னத்தை அது உயர்ந்ததாயினும் தாழ்ந்ததாயினும் புஜிக்க வேண்டும். அவ்விதமே வஸ்திரத்தையும் அவ்விதமே படுக்கும் இடத்தையும் எப்படி எப்படி கிடைக்கிறதோ அப்படி ஏற்க வேண்டும். ஞானியானவன் சௌச்சம் ஆச்சமனம் ஸ்நானம் மற்ற நியமங்கள் ஆகியவற்றை சாஸ்திர கட்டுப்பாடு என்று அனுஷ்டிக்காமல் ஈஸ்வரனாகிய என்னை போல் லீலையாக செய்ய வேண்டும். வர்ணாசிரமிகளின் ஆச்சார லட்சணம் இவ்வாறாக கூறப்பட்டது. இந்த தர்மமே என்னிடம் பக்தியுடன் கூடியதாயின் உயர்ந்த நன்மையை பயப்பதாக ஆகும். சிறிது ஞானத்தால் ஏற்படக்கூடிய புனித தன்மை எவ்வளவோ அவ்வளவு தவத்தாலும் தீர்த்தத்தாலும் ஜபத்தாலும் தானத்தாலும் பாவனமான மற்ற எவையாலும் ஏற்படாது. உத்தவா, ஆகையால் ஞானத்துடன் கூடி நிற்கும் வகையில் ஆத்மாவை ஆராய்ந்து அறிந்து பக்தியால் பரிசுத்தனாகி ஞான விஞ்ஞான சம்பன்னனாய் என்னை நாடுவாயாக. உத்தவா, அகிம்சை, சத்தியம், திருட்டுத்தனமின்மை, பற்றின்மை, வெட்கம், பொருளை சேமிக்காதிருத்தல், தெய்வ நம்பிக்கை, பிரம்மச்சரியம், மௌனம், திட சித்தம், பொறுமை, பயம் இன்மை, உள்ளும் வெளியும் பரிசுத்தம், ஜபம், தவம், ஹோமம், ஸ்ரத்தை, அதிதி பூஜை, என் பூஜை, தீர்த்தங்களுக்கு செல்லுதல், பிறருக்கு உழைத்தல், சந்தோஷம், ஆச்சாரிய சேவை என இவ்வாறாக 2 ஸ்லோகங்களில் 12 கூறப்பட்ட இவைகள் யமங்களும் நியமங்களும் ஆகும். ஐயனே, இவைகள் அனுஷ்டிக்கப் பெற்றால் மனிதருக்கு என்ன விருப்பமோ போகமோ மோட்சமோ அதை அவை அளிப்பனவாம். என்னிடம் புத்தி நிலை பெறுதலே சமம், இந்திரிய நிகிரகமே தமம், துக்கங்களை பொறுப்பது திதிக்ஷை, நாவையும் உபஸ்தத்தையும் ஜெயிப்பது திருதி. பிராணி ஹிம்சையை விடுதல் சிறந்த தானம், காமத்தை விடுதல் தவம், வாசனையை ஜெயித்தல் சூரத்தனம், எங்கும் சமமாயுள்ள பிரம்மத்தை எண்ணுதல் சத்தியம். தீமையில்லாத வாக்கு ருதம் என்று கவிகளால் கூறப்படுகிறது. கர்மங்களில் பற்றின்மை சௌச்சம், கர்ம பல தியாகமே சந்நியாசம், தர்மமே பிரியமான தனம், சிறந்த பகவானாகிய நானே யஜ்ஞம், ஞானோபதேசம் தட்சிணை, பிராணாயாமம் சிறந்த பலம். என்னை சார்ந்த ஐஸ்வர்ய பாவனை பாக்கியம், என்னிடம் பக்தி உத்தம லாபம், ஆத்மாவில் பேத புத்தியை ஒழித்தல் வித்யை, கெட்ட செய்கைகளில் வெறுப்பே வெட்கம், வேண்டாமை முதலிய குணங்களே ஸ்ரீ, இன்ப துன்பத்தை கடந்து நிற்றல் சுகம், விஷய சுகத்தில் ஆசையே துக்கம்,
பந்தத்தினின்று விடுபடும் வழி அறிந்தவன் பண்டிதன். தேகம் முதலியவற்றில் நான் என்ற புத்தியுள்ளவன் முட்டாள். செல்ல தக்க வழி என்னை பற்றியது என்ற ஞானத்தால் நிவிருத்தி. தகாத வழி சிதறிய மனத்தால் பிரவிற்த்தி. சத்வ குணத்தின் மிகுதி ஸ்வர்க்கம், தமோகுணத்தின் மிகுதி நரகம். உத்தவா, குருவே பந்து, அதுவும் நானே. சரீரம்தான் வீடு. குணவானே பிரபு எனப்படுபவன். சந்தோஷமில்லாதவன் தரித்திரன். இந்திரியங்களை ஜெயிக்காதவன் கிருபணன். குணங்களில் பற்று விட்டவன் ஈஸ்வரன். பற்றுள்ளவன் அடிமை. குணங்களையும் குற்றங்களையும் பற்றிய அடையாளங்களை வெகுவாக விவரிப்பதில் என்ன பயன்? குணதோஷங்களை பார்ப்பதே குற்றம். இரண்டையும் பாராமல் இருப்பதே குணம். உத்தவர் கூறியது. குணதோஷங்களின் வித்தியாசத்தை பார்க்காவிட்டால் விதிவிலக்கு லட்சணமுடைய உம்முடைய வேதவாக்கு மானிடர்களுக்கு நன்மை பயப்பதாக எங்கனமாகும்? ஸ்ரீ பகவான் கூறியது. மானிடர்களுக்கு நன்மையை விரும்பி நான் 3 யோகங்களை கூறினேன். அவை ஞானம், கர்மம், பக்தி என்பன. இவற்றை தவிர எங்கும் வேறு உபாயம் இல்லை. கர்மங்களில் வைராகியமடைந்து அவைகளை துறந்தவர்களுக்கு கர்ம விதி விலக்குகளை கடந்த ஞான யோகமும், அவைகளில் வைராகியம் இல்லாத மனமுடைய காமிகளுக்கு விதி விலக்குகளுக்கு உட்பட்ட கர்ம யோகமும் பொருந்தும். தானாகவே என் கதை முதலியவற்றில் ஸ்ரத்தை உண்டாகிய புருஷன் எவனோ அவன் கர்மங்களில் அதிக விருப்பமோ வெறுப்போ இல்லாதவனாயிருப்பான். அவனுக்கு பக்தியோகம் சித்தி தருவது ஆகும். எதுவரையில் வைராகியம் உண்டாகவில்லையோ, எதுவரையில் என் கதை முதலியவற்றை கேட்பதில் ஸ்ரத்தை உண்டாகவில்லையோ, அதுவரையில் கர்மங்களை செய்ய வேண்டும். உத்தவா, ஸ்வதர்மத்தில் நிலை பெற்றவனும் பலனை விரும்பாதவனுமாகிய புருஷன் நிஷித்த கர்மத்தை செய்யாமல் யாகங்களால் பூஜிப்பானாகில் ஸ்வர்க்கத்தையோ நரகத்தையோ அடைய மாட்டான். இவ்வுலகில் இவ்வாறு ஸ்வதர்மத்தில் நிலை பெற்று இருப்பவன் பாவம் நீங்கி பரிசுத்தனாய் தெளிந்த ஞானத்தை அடைவான், அல்லது என் பக்தியை அடைவான். ஸ்வர்க்கத்தில் உள்ளவர்கள் இவ்வுலகில் பிறவியை இச்சிக்கிறார்கள். அவ்வாறே நரகத்தில் உள்ளவர்களும் இச்சிக்கிறார்கள். இப்பிறவி ஞானத்திற்கும் பக்திக்கும் சாதகமானது. ஸ்வர்க்கவாசமும் நரகவாசமும் சாதகம் ஆவதில்லை. அறிவுடைய மனிதன் ஸ்வர்க்கம் செல்லுதலையோ நரகம் செல்லுதலையோ விரும்ப மாட்டான். இப்பிறவியையும் விரும்ப மாட்டான். தேகத்தில் புகுந்து பற்று கொள்ளுவதாலேயே தவறுதல் அடைகிறான். இவ்வுடல் காரிய சித்தியை கொடுப்பதாயினும் அழிவுடையது என்பதை மறந்துவிடாமல் மனதில் இருத்தி அறிவாளியானவன் சாவுக்கு முன் பிறவித் தலையை நீக்க முயற்சிக்க வேண்டும். யமப்படர்களை போன்ற இரவு பகல்களால் பிளக்கப்படுவதும் கூடு கட்டி வாழும் மரம் போல் இருப்பதுமான இந்த உடலாகிய இருப்பிடத்தை ஜீவனாகிய பக்ஷி விட்டு பற்று நீங்கி க்ஷேமத்தை அடைகிறது. இரவாலும் பகலாலும் ஆயுள் பிளக்கப்படுவதை அறிந்து நடுங்கும் மனிதன் பற்றுதலை விட்டு பரதத்துவத்தை அறிந்து எதையும் வேண்டாதவனாய் ஒழிவடைய வேண்டும். தர்ம சாதனத்திற்கு மூல காரணமாகியதும் அடைதற்கு அரியதாயினும் எளிதிற்கிட்டியிருப்பதும் திடமானதும் குருவாகிய படகோட்டியை உடையதும் என் கிருபையாகிய அனுகூல காற்றால் செலுத்தப்படுவதும் ஆகிய ஓடம் போன்ற தேகத்தை அடைந்தும் பிறவி கடலை ஒருவன் தாண்டாமற் போனால் அவன் தற்கொலை செய்து கொண்டவன் ஆவான். யோகியானவன் எப்பொழுது ஆரம்பிக்கப்பட்ட காரியங்களில் வெறுப்படைந்து வைராகியம் அடைகின்றானோ அப்பொழுது இந்திரியங்களை அடக்கி தொடர்ச்சியான ஆத்ம தியான பழக்கத்தால் மனதை நிலைநிறுத்த வேண்டும். தாரணையில் முயலும் மனம் எதுவரை நிலை பெறாமல் சுழலுகிறதோ அதுவரை அதன் வழியாகவே விட்டு சோம்பலின்றி தன் வசமாக்க வேண்டும். பிராணனை ஜெயித்தவனும் இந்திரியங்களை ஜெயித்தவனுமாகிய யோகி மனதை அதன் போக்கின்படி விடக்கூடாது. சத்துவம் மேலோங்கிய புத்தியால் மனதை தன் வசமாக்க வேண்டும். மனதை அடக்குவதாகிய இதுவே சிறந்த யோகம் என்று கூறப்படுகிறது. அடங்காத குதிரையின் உள்ளத்தை அறிந்தவன் அதன் போக்கில் சிறிது விட்டு அடக்குவது போல் அடக்க வேண்டும். மனது தெளிந்து நிశ్చலமாகும் வரை தத்துவ விசாரத்தால் உண்டாய பொருள்களுக்கெல்லாம் பிரகிருதி மகத்தத்துவம் என்ற கிரமத்தில் இறங்கும் வரிசையில் தோற்றமும் ஒடுங்கும் வரிசையில் அழிவும் ஏற்படுவதை
எண்ணி பார்க்க வேண்டும். விஷயங்களை வெறுத்தவனும் வைராகியம் அடைந்தவனும் உபதேசத்தை உள்ளபடி உணர்ந்தவனுமாகிய புருஷனுடைய மனது அந்த உபதேசத்தின் கருத்தை சிந்தித்ததை தொடர்ந்து சிந்திப்பதால் அசத்தில் அபிமானத்தை விடுகிறது. முனிவன் யமம் முதலிய யோக மார்க்கங்களாலோ நித்யானித்ய விவேகமாகிய வித்யாலோ அல்லது என் பூஜை உபாசனை முதலியவற்றாலோ மற்ற வகையில் அடைய முடியாத என்னை சிந்திக்க வேண்டும். யோகியானவன் தவறுதலால் இழிவான காரியத்தை செய்ய நேர்ந்தால் அந்த தோஷத்தை யோகத்தாலேயே புசுக்க வேண்டும். ஒருபோதும் மற்ற பிராயஷ்சித்தம் எதையும் செய்யக்கூடாது. அவரவருக்கு ஏற்றப்பட்ட செயலில் நிலை நிற்றலே குணம் என கூறப்படுவது. அதற்கு மாறானது தோஷம். இவ்விரண்டையும் பற்றிய முடிவு இதுவே. என் கதைகளில் ஸ்ரத்தை உடையவனும் மற்ற கர்மங்களில் விருப்பம் இல்லாதவனுமாகிய புருஷன் காம சுகங்களை விடுதற்கு சக்தி அற்றவனாயினும் அவைகள் துன்ப வடிவானவை என்பதை அறிவான். வேண்டாமையே குறைவற்றதும் சிறந்ததுமான நலனை தரும் உத்தம சாதனம் என்று கூறுகின்றனர். ஆதலால் ஆசை அற்றவனாய் வேட்கை அற்றவனாய் இருப்பவனுக்கு என்னிடம் பக்தி உண்டாகிறது. சாதுக்களும் சமதர்சிகளும் புத்திக்கு அப்பாற்பட்ட பரம புருஷனை அடைந்தவர்களுமாகிய என்னுடைய ஏகாந்த பக்தர்களுக்கு குண தோஷங்களால் உண்டாகும் நன்மை தீமைகள் இல்லை. இவ்விதம் என்னால் கூறப்பட்ட என் வழியை பின்பற்றுபவர்கள் க்ஷேமமான என் ஸ்தானத்தை அடைகிறார்கள். ஒப்புயர்வற்ற பிரம்மத்தை அறிகிறார்கள். குறிப்பு: இருள் சேர் இரு வினையும் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மட்டு. இது திருக்குறள் வாக்கு. பிரம்மானந்தத்தை அறிந்தவன் எக்காரணத்தாலும் பயப்படுவதில்லை. நான் நல்லது ஏன் செய்யாது போனேன், பாவத்தை ஏன் செய்தேன் என்ற எண்ணம் அவனை வருத்துவதில்லை. இது தைத்திரிய உபனிஷத்தின் வாக்கு.